ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி கல்யாண சாம்பார், அதாவது எல்லா காய்கறிலையும் போட்டு சாம்பார் எப்படி 1 விசிலில் வைக்கலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள்: ஃபஸ்ட்டு நான் 100 கிராம் ஆழாக்கில் 1/4 ஆழாக்கு துவரம்பருப்பு எடுத்துகிட்டு துவரம்பருப்பை நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடில் இருக்கிற சுடு தண்ணியை துவரம்பருப்பு மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேங்க. அரை மணி நேரம் கண்டிப்பாக ஊறணுங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான காய்கறிகள் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு முள்ளங்கியை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு கேரட் எடுத்து வச்சுருக்கேன். 3 மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது மாங்காய் துண்டு 3 எடுத்திருக்கேன். ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 15 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 3 பூண்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். முருங்கைக்காய் 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் எடுத்து நீள்வாக்க கட் பண்ணியிருக்கேங்க. இதை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், இல்லாட்டி கருப்பாயிரும். அரை துண்டு இஞ்சி எடுத்து லைட்டாக தட்டி வச்சுக்கோங்க. என்கிட்ட இஞ்சி இல்லை, நான் இஞ்சி பேஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறேன். இஞ்சி எல்லாம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. வாயு ப்ராப்ளம், டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும். பாருங்கள், நான் இந்த ஆழாக்கில் தான் 1/4 பங்கு எடுத்திருக்கேன். ஆழாக்கு காமிக்கணுன்றதுக்காக காமிக்கிறேங்க. இப்போ இதில் ஹாட் வாட்டரை ஊற்றி நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அது நல்லா ஊறட்டும். அரை மணி நேரம் ஊற வச்ச துவரம்பருப்பு நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுருங்க. சில பேர் துவரம்பருப்பை டேபிள் ஸ்பூனில் எடுப்பீங்க, அவங்களுக்காண்டி சொல்கிறேன். நான் இந்த டேபிள் ஸ்பூனில் 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. 4லேருந்து 5 பேர் இருக்கிற ஃபேமிலி தாராளமாக சாப்பிட்லாம். இதில் 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது, இந்த அளவுக்கு கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை சிம் பண்ணிடுங்க. நம்ம கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற எல்லா காய்கறிலையுமே சேர்த்து விட்டுருங்க. முருங்கைக்காயையும் மாங்காவையும் மட்டும் சேர்க்க வேண்டாம். முருங்கைக்காவை சேர்த்து வதக்கணும்னா சாம்பார் கொஞ்சம் கசப்பு சுவை கொடுக்கும். மாங்காவை சேர்த்து வதக்குனிங்கன்னா மாங்காய் சாம்பாரில் குழஞ்சிருங்க. இது 2 மட்டும் தனியாக வச்சுருங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா காயை 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. எனக்கு வதக்கிற வீடியோ கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, ஸோ நீங்கள் கண்டிப்பாக வதக்கி செய்யுங்க. ஏன் காயை வதக்க சொல்கிறேன்னா, சாம்பார் சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. சில பெண்கள், வேலைக்கு போகிற பெண்கள் ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு சமைப்பாங்கங்க. அவங்க லஞ்சு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற டைமில் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வதக்கி செஞ்சிட்டிங்கன்னா சாம்பார் சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஃப்ளேமை சிம்லே தாங்க இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த துவரம்பருப்பு இதில் சேர்த்து விட்டுருலாங்க. அரை டீஸ்பூன் இஞ்சி விழுது சேர்க்குறேங்க. நீங்கள் இஞ்சி துண்டு சேர்த்துக்கோங்க. காய் சேர்க்குறப்பயே சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இஞ்சி துண்டு இல்லை, அதனால் இஞ்சி பேஸ்ட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு வதக்கியாச்சு. இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூளையும் சாம்பார் மிளகாய்த்தூளையும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 வதக்கிக்கோங்க. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாங்க. நான் நல்ல பெரிய கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேங்க. ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாங்காவையும் முருங்கைக்காவையும் சேர்த்து விட்டுடலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேங்க. உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. காய் வதக்கிறச்ச சேர்த்துருப்போம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 விசில் விட்டுருங்க. ப்ரெஷரெல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சு. நாம் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், கமன் வாசனையோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்குறதுனால பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு கொதிக்க விடுறேங்க. நான் இன்றைக்கி புளி சேர்க்கலைங்க. மாங்காயும் தக்காளியும் சேர்த்துருக்கிறதுனால எனக்கு புளி கரெக்டாக இருக்குது. நீங்கள் மாங்காய் சேர்க்கலைன்னா புளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளியை ஊற போட்டுட்டு வடிகட்டிட்டு புளி சேர்த்துக்கோங்க. நீங்கள் புளி தண்ணி சேர்க்குறதா இருந்தால் நிறைய நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வரவும் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 கொதி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுறேங்க. இப்போ நம்ம தாளிப்பு பார்த்துடலாம். தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகவும் கடுகும் உளுந்தம்பருப்பும் 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேங்க. கடுகும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நம்பர் வெந்தயம் சேர்க்குறேங்க. 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்க்குறேன். இப்போ அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, 2 மிளகாய் வத்தல், கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரே ஒரு பூண்டை மட்டும் தட்டி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து விட்டுருக்காங்க. நல்லா வாசமாக இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிப்பை சாம்பாரில் சேர்த்து விட்டுடலாங்க. சேர்த்துட்டு உடனே சாம்பாரை மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் தாளிப்போட வாசனை சாம்பாரில் நிறைய நேரம் இருக்கும். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசமாக இருக்குங்க.
வேலைக்கு போகிற பெண்கள், பேச்சுலர்ஸ், ஈவன் வீட்டில் இருக்கிற பெண்களுக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.